ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அண்ட் டோலா பஸ்ட் அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போதைக்கு அதை பெருசாக கண்டுக்கிடாதீங்க, போக போக உங்களுக்கே புரிய வரும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 14. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 10 பேர் தான் புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. பேலன்ஸ் 20 பேர் பயந்து அங்கங்கன்னு ஓடுவாங்க. பேலன்ஸ் 70% ஆளுங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கு தேவையானது ஒரு லீடர், அது ஒன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு கேப்டன் சொல்றான். காண்ட்ரோ இருக்கிற இடத்துக்கு பெனிமாரு பறந்து போறான். நிறைய இன்ஃபர்னோ இருக்கு, ஆளுங்களுக்குள்ளேயே வேற சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், வெளியாளுங்க நம்மளோட ஃபேஸை திருடி நம்மளே மாதிரியே வேஷம் போட்டுட்டு இருக்காங்க, அதுதான் அந்த குழப்பத்துக்குலாம் காரணம் அப்படின்னு காண்ட்ரோ சொல்லப்போ, அப்படின்னா அவங்க நீ சொன்னாதான் கேட்பாங்க, அவங்களுக்கு தேவையானது ஒரு லீடர் தான், நீ அவங்க கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லவும், அவங்க எதிர்பார்க்கறது என்னையே இல்லை அப்படின்னு காண்ட்ரோ சொல்லவும், ஆனா நீ தான் லீடர், நீ சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி பெனிமாரு சொல்றான். நீ சொல்றத கேட்டு கேட்டு எனக்கு சலிப்பாயிடுச்சு பெனிமாரு, எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த லீடர் நீ தான், உன்னால இது முடியும், எல்லாரும் என்ன பண்ணணுங்கிறத நீ அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி காண்ட்ரோ சொல்லவும், ஆனா நான் சரி ஓகே, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது, என்ன ஒரு லீடரா நீ அனுப்புனதுக்கு ரொம்ப வருத்தப்பட போற, சரி காண்ட்ரோ சீக்கிரம் அந்த டவரை விட்டு இறங்க அப்படின்னு சொல்லி பெனிமாரு சொல்றான். பெனிமாரு அந்த டவரோட உச்சியில போய் நின்னுட்டு இருக்கான். மக்கள் எல்லாருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிரியேட் பண்ண இந்த வயலன்ஸ் இது பார்த்து ரசிக்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இந்த எவாஞ்சலிஸ்ட் சிரிச்சிட்டு இருக்கவும், பெனிமாரு அந்த டவரையே தூக்கிக்கிட்டு மொத்தமா பறக்குறான். அது பெனிமாரு தானே எல்லாரும் பாக்குறாங்க, வேற லெவல் சீன் காட்டுறான், கண்டிப்பா இப்ப எல்லாரும் இவனை தான் பாப்பாங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபி சொல்றான். நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா அப்படின்னு நம்ம கேட்கவும் கேக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. நம்மளுக்குள்ள வெளியாளுங்க பூந்துட்டாங்க, அவங்க நம்மளோட ஃபேஸையும் திருடிட்டாங்க, அதுதான் இந்த குழப்பம் எல்லாத்துக்கும் காரணம், நிறைய இன்ஃபர்னோ இருக்கு, அது அந்த கம்பெனி 7 பாத்துக்கிடும் அப்படின்னு பெனிமாரு பேச ஆரம்பிக்கவுமே எல்லாருக்குள்ளேயும் தன்னம்பிக்கை வருது, இவன் ஒரு பெஸ்ட் லீடரா இருப்பான் அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபி சொல்றான். நாங்க இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி காண்ட்ரா கேட்கவும், அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரிஜினலா ஃபேக்கான்னு யோசிக்காதீங்க, உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கோங்க, வெளியாளுங்க கிட்ட இந்த ஆசகுசாவோட மக்கள் அடி வாங்கி தோக்க மாட்டாங்க, நம்ம ஒன்னும் வீக் கிடையாதுன்னு காமிப்போம் அப்படின்னு பெனிமாரு சொல்றான். இப்ப எல்லாருமே ஃபெஸ்டிவலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனே அந்த பூச்சியை சாப்பிட்டு இன்ஃபர்னோவா மாறிக்கிட்டானா அப்படின்னு சொல்லி ஆத்தர் பாக்குறான். ஆசகுசாங்கிற இந்த பிளேஸ்ல ஒருத்தன் இன்ஃபர்னோவா மாறினா அவன் டீமனா மாறலான்னு சொன்னாங்க, அதை நானே செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு அந்த கோடிஸ் போட்டவன் சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே அவன் ஒரு டீமன் மாதிரி மாறி இருக்கான். இவன் ஒன்னும் நார்மல் இன்ஃபர்னோ கிடையாது, இவன் தலையில கொம்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. பெனிமாரு சொன்னதுனால அவங்களுக்குள்ளேயே அவங்க அடிக்கிறாங்க. அந்த எவாஞ்சலிஸ்ட் டென்ஷன் ஆகிறான், நம்ம அடிச்சுக்கிற வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேப்டனும் லெப்டினன்ட் சொல்றாங்க. எரிஞ்சிட்டு இருக்கிற இன்ஃபர்னோவை கம்பெனி 7ஓட ஆளுங்களோ கோண்ட்ராவோ பாத்துக்கிட்டாங்க. நீங்க ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ஒருத்தன் கேட்கவும், பெனிமாரு இதை தான் பண்ணணும்னு நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு கோண்ட்ரா சொல்றான். டீமன் இருக்கிறது பெனிமாரு பார்க்குவான், அந்த இடத்துக்கு போலான்னு முடிவு பண்றான். நம்ம ஹீரோ சின்ன வயசுல இந்த மாதிரி ஒன்று தான் பார்த்துருப்பான், அது ஞாபகம் வரவும் நம்ம ஹீரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறான். அதை அட்டாக் பண்ண வருது, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு ஆத்தர் அதை பிடிக்கிறான். பட் டீமன் இன்ஃபர்னோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம ஹீரோவோட கால் திடீர்னு எலும்பு கூடு மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ அதை பார்த்து பயப்படுறான். பட் ஆனால் அது நார்மலா தான் இருக்கு, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது ஒரு டோலா பஸ்ட் லிங்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த லேடி பாக்குறா. கமாண்டர் மாதிரியே உன்கிட்டயும் டோலா பஸ்ட் இருக்கு, உன்னோட இந்த ஃபயர் ஹியூமன் கைண்டை அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு வா சொல்றா. ஹெல்ப் பண்றா வந்து அப்படின்னு ஆத்தர் சொல்றான். இந்த லேடியவோ காணோம். அந்த இன்ஃபர்னோ ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணி அது கூடவே வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பஞ்ச் வைக்குது. ஆத்தர் அதை கட் பண்ணலான்னு பாக்குறான், பட் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப பெனிமாரு அங்க வந்துட்டான், இதுக்கு மேல நான் இந்த டீமனை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வரவும், இது மத்த இன்ஃபர்னோ மாதிரி இல்ல, இது ரொம்பவும் ஸ்ட்ராங்கானதுன்னு ஆத்தர் சொல்லவும், 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு டீமன் அட்டாக் பண்ணி தான் கோண்ட்ராக்கு அந்த மாதிரி ஆச்சு, இந்த தடவை நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பெனிமாரு சொல்றான். ஒரிஜினல் ஹீக்காவை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஃபயரா வருது, கடையை உடச்சிட்டு 2 பேர் வெளியே வராங்க. பார்த்தா சாக்லேட் தரேன் என்னோட ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு என் ட்ரெஸ் என்ன தரல, சாக்லேட்டையும் தரல அப்படின்னு ஹீகா அவங்களை அடிக்க பார்க்கவோ, ஹீனா வந்து நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்றா. 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க, விளையாடுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வேற மாதிரி மாறுதாங்க. ஹீனா ஹீகா இப்படி மாறினது பார்த்து டாமிக்கியும் மாக்கியும் ஷாக் ஆகிறா. இப்போ பெனிமாருக்கும் அந்த டீமன் இன்ஃபர்னோக்கும் ஃபைட் போயிட்டு இருக்கு. பெனிமாரு வேற லெவலில் அதை அட்டாக் பண்றான். ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அதோட ஹார்ட் டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் பஞ்ச் பண்ணா அவனோட கை தான் வலிக்குது. நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க, காண்ட்ரோ அன்னைக்கு யூஸ் பண்ண மாதிரியே அதிகமான ஃபயர் பவரை யூஸ் பண்ணா அவனை கொல்ல முடியும்னா, அவ்வளோ ஃபயர் பவரை யூஸ் பண்ணா இந்த சிட்டியே டெஸ்ட்ராய் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பெனிமாரு இப்போ அவன் ஸ்ட்ரைட்டா வானத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். உன் மேல எல்லாரும் நம்பிக்கை வச்சிருக்காங்க பெனிமாரு அப்படின்னு காண்ட்ரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்னைப்பர் வந்துட்டு பெனிமாருவை அட்டாக் பண்றா. காண்ட்ரோ தடுக்கலான்னு பாக்குறான், பட் அவனால முடியல. பெனிமாருவை எப்படியாச்சும் காப்பாத்தணும், அதை எப்படியாச்சும் தடுக்கணும், அவனை யாராச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி காண்ட்ரோ யோசிக்கும் போது தான் நம்ம ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது. ஷீன்ட்ரோவோ உதவி எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவன் கத்தவும், நம்ம ஹீரோவோட காலில் வந்துட்டு ஏதோ லிங்க் ஆன மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ எதையோ சென்ஸ் பண்றான். திடீர்னு காண்ட்ரோ என்கிட்ட எதையோ சொல்ல வர மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆரோ பெனிமாருவை அட்டாக் பண்ண போறது நம்ம ஹீரோ பார்க்கவும் செம ஃபாஸ்டா அந்த ஆரோவை தடுக்க போறான். அந்த ஆரோ ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஃபயர் பவரை இன்க்ரீஸ் பண்ணி சவுண்டோடவோ ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான். ஷீன்ட்ரோ உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி காண்ட்ரோ கீழ இருந்து கத்திட்டு இருக்கான். என்னோட ஆரோவை யாராலேயே தடுக்க முடியாது, அது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த எவாஞ்சலிஸ்ட் சொல்றா. மாக்கியாலேயே இதை தடுத்திருக்க முடியாது, அவ அதை ஸ்பிளாட்டரா தான் மாத்திருப்பா. அண்ட் இந்த ஆரோ ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. கமாண்டர் டோலா பஸ் மாதிரியே உன்னோட லிங்க் ஆயிருக்கு, உன்னோட ஃபயர் ஹியூமன் கைண்ட் அழிக்கிறதுக்காக கிரியேட் பண்ணுது அப்படின்னு அவ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு மத்த
மத்தவங்க எப்படினாலும் சொல்லிட்டு போட்டோம், என்னோட ஃபயர் மனுஷங்களை காப்பாத்துறதுக்கானது அப்படின்னு நம்ம ஹீரோவை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ட்ரை பண்ணாலும் ஒன்னால அது முடியாது அப்படின்னு அவ பார்த்துட்டு இருக்கா. என்னோட ஃபயர் மத்தவங்களை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவோட டைரக்ஷனை மாத்தி விடுறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எவாஞ்சலிஸ்ட் ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோ மாத்திட்டான்னு சொல்லி இப்ப கோன்ட்ரோ ஹாப்பி ஆகுறான். கேப்டன் நீங்க ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்குவோம், நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி இந்த ஹைட் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்ப பெனிமாரு வந்துட்டு அவனோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்ண ரெடியா இருக்கான். சன் வீல் அப்படின்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்றா. பட் ஆனாலுமே அதுக்கு எதுவும் ஆகல. இதுவோ ஒன்ன டெஸ்ட்ரை பண்ணலன்னா கான்ட்ரோ என்ன மன்னிச்சிரு, நான் ஓ மூவை கடன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் மூன் அப்படின்னு சொல்லி பெனிமாரு வந்துட்டு அதை போயிட்டு ஒரு டச் பண்ணவுமே அது அப்படியே எரிஞ்சு சாம்பலா மாறுது. ஏங்கப்பா ஒருத்தனுக்குள்ள இருந்தா இவ்வளோ ஃபயர் பவர் ரிலீஸ் ஆச்சு. உண்மையிலேயே கம்பெனி 7ஓட கேப்டன் ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கேப்டன் பாக்குறான். இந்த ஆசகுசா பிளேஸ்ல வச்சு அப்படின்னா ஒருத்தரால டீமனா மாற முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. அவனோட சாக்ரிஃபைஸ் வேஸ்ட் ஆகல, நம்ம இதை கமாண்டர் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த லேடி அந்த கூட இருக்கிறவனை கூட்டிட்டு போறா. மேல இருந்து பெனிமாரு உலகம் நம்ம ஹீரோ போய் பிடிக்கிறான். நான் ஓவர் ஹீட் ஆயிட்டேன், என் பவரை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்றான். இன்னைக்கு நடந்ததுக்கு கம்பெனி 8ஓட ஆளுங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அதுலயும் முக்கியமா நம்ம ஃப்ரெண்ட் ஷீன்ரோக்கு அப்படின்னு சொல்லி கான்ட்ரா சொல்றான். ஒரே நைட்லயே நிறைய பில்டிங்கை இவங்க கட்டிட்டாங்க. தி டெஸ்ட்ராயர் பெனிமாரு உட்காந்து வேலை பார்க்கறானா அப்படின்னு கேப்டன் ஓபி பார்க்கறான். எவாஞ்சலிஸ்ட பத்தி ஒரு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு கம்பெனியை தேடி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த கம்பெனி அழிஞ்சிடுச்சு, எவிடன்ஸையும் அவங்க அழிச்சிட்டாங்க அப்படின்னு லெப்டினன்ட் சொல்லவும் அப்படின்னா அவங்க தான் நம்மளை பத்தி இந்த தடவை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் யோசிக்கிறான். வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, நாங்க கிளம்புறோம், எங்களால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேப்டன் ஓபி சொல்லவும் எவாஞ்சலிஸ்ட் இங்க ஒளிஞ்சிருந்தது உங்களால தான் வெளியே வந்துச்சு, ஸோ நீங்க ஹெல்ப் தான் பண்ணிருக்கீங்க, ஸோ பதிலுக்கு அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பெனிமாரு சொல்றான். என்ன அது அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபி கேட்கறான். நெக்ஸ்ட் டைம் எங்களை பார்க்க வரும்போது வெறும் கையா வராம கேண்டி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஹீனாவோ ஹீகாவோ சொல்றாங்க. மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் அப்படிங்கறத ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன்ல இப்படிதான் சாக்கேவை ஷேர் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு பெனிமாரு சொல்றான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே அந்த சாக்கேவை குடிக்கிறாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் கம்பெனி 7 and 8 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கிறான். இவர் உண்மையாவே சிரிக்கிறாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கவும் சரக்கடிச்சா இவன் இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி கான்ட்ரா சொல்லவோ அப்படியா அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்கான். இவன் சிரிப்பு பார்க்க கிரீப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபி நினைக்கிறான். அப்படின்னா நான் சிரிக்கும் போது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கவும் சிரிக்காத சீரியஸா கொண்டுருமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பெனிமாரு சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அந்த எவாஞ்சலிஸ்ட் எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆசகோசா அப்படிங்கிற பெனிமாரோட கண்ட்ரோல்ல இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு இன்ஃபர்னோவா மாற சில பேர் வந்துட்டு கொம்பு வச்ச டீமன் இன்ஃபர்னோவா மாறுதாங்க. சோ டீமன் இன்ஃபர்னோவா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவோட கால் திடீர்னு வந்துட்டு ஒரு மாதிரி கருகி போன மாதிரி தெரிஞ்சிருக்கும். டோலா பர்ஸ்ட் அப்புறமா டோலா பர்ஸ்ட்லிங் கான்ட்ரோ வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து காப்பாத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை சென்ஸ் பண்ணது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பட் போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல உங்களுக்கு தெளிவா புரிய வரும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.